Hi students, today we are going to talk about applications of capacitors. அதாவது மின்தேக்கிகளின் பயன்பாடுகள் பற்றி பார்க்க போகிறோம். Capacitors are various electronic circuits. நிறைய எலக்ட்ரானிக் சர்க்கியூட்ஸில் கெப்பாசிட்டரோட கான்ட்ரிபியூஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதில் ஃபியூ அப்ளிகேஷன்ஸ் இங்கே பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம எல்லோரும் மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுவோம். அந்த மொபைல் ஃபோன் பேக் சைடில் டிஜிட்டல் கேமரா இருக்கும். அந்த கேமரா பக்கத்தில் ஃப்ளாஷ் லைட் இருக்கும். நம்ம எல்லோரும் ஃபோட்டோ எடுப்போம். பகலில் ஃபோட்டோ எடுக்கும்போது மேக்ஸிமம் அந்த ஃப்ளாஷ் லைட்டை ஆன் பண்ண மாட்டோம். பட் நைட்டில் எடுக்கும்போது ஃப்ளாஷ் லைட்டை ஆன் பண்ணுவோம். அந்த ஃப்ளாஷ் லைட்டு பிரைட்டாக எரியறதுக்கு ஃப்ளாஷ் லைட்டு பக்கத்தில் ஒரு கெப்பாசிட்டர் செட் பண்ணியிருப்பாங்க. அந்த கெப்பாசிட்டர் தான் ஃப்ளாஷ் கெப்பாசிட்டர். ஸோ இந்த ஃப்ளாஷ் கெப்பாசிட்டர் மூலிமா தான் அந்த ஃப்ளாஷ் லைட்டு பிரைட்டாக எரியும். சரியா? செகண்டு, கார்டியக் அரெஸ்ட். அதாவது இதய நிறுத்தம் ஏற்பட்டால் ஹார்ட் ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு ஒரு டிவைஸ் யூஸ் பண்ணுவாங்க. அந்த டிவைஸ் தான் ஹார்ட் டெபிபிரிலேட்டர். அதாவது இதய உதறல் நீக்கி அதில் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகும். அது மூலிமா ஹார்ட் ஃபங்க்ஷன் ஆகும். சரியா? தென் டெபிபிரிலேட்டரில் கெப்பாசிட்டர் செட் பண்ணியிருப்பாங்க. அந்த கெப்பாசிட்டரோட சார்ஜ் பண்ணியிருப்போம். நம்ம கெப்பாசிட்டரை எவ்வளோ சார்ஜு 175 மைக்ரோஃபேரட் சார்ஜ் பண்ணியிருப்போம். எவ்வளோ வோல்டேஜில் ஹை வோல்டேஜ் யூஸ் பண்ணி 2000 வோல்டேஜ் யூஸ் பண்ணி அந்த கெப்பாசிட்டரை 175 மைக்ரோஃபேரட் வரைக்கும் சார்ஜ் பண்ணியிருப்பாங்க. சார்ஜ் பண்ணி இந்த டெபிபிரிலேட்டரில் செட் பண்ணியிருப்பாங்க. சரியா? தேர்டு பாயிண்ட்டு, கெப்பாசிட்டர்ஸ் ஆர் யூஸ்ட் இன் தி இக்னிஷன் சிஸ்டம் ஆஃப் ஆட்டோமொபைல் இன்ஜின்ஸ் டு எலிமினேட் ஸ்பார்க்கிங். அதாவது தானியங்க இயந்திரங்களின் எரிபொருள் எரியூட்டும் அமைப்புகளில் தீப்பொறி உருவாவதை தவிர்க்க கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணுவாங்க, மின்தேக்கி யூஸ் பண்ணுவாங்க. சரியா? ஃபோர்த்து, பவர் சப்ளையில் அதனோட எலக்ட்ரிக் பவர் ஃப்ளக்சுவேஷனை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு, அதோட பவரோட ஏற்ற இறக்கத்தை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு, அதாவது ரெடியூஸ் பவர் ஃப்ளக்சுவேஷன், அதுக்கு கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பவர் டிரான்ஸ்மிஷனில் அதோட எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு, அதோட பயனுறு திறனை அதிகரிக்க கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணிருப்பாங்க. சரியா? தென் ஸோ அப்படி இருந்தாலுமே அதோட அதுக்கு சம் டிஸ்அட்வான்டேஜ் இருக்கும். என்னென்னா, நம்ம சர்க்கியூட் கொடுத்துருப்போம், அதில் கெப்பாசிட்டர் செட் பண்ணியிருப்போம். அதில் நம்ம பேட்ரி இல்லைன்னா பவர் சப்ளை ஆஃப் பண்ணிட்டோம்னா அந்த கெப்பாசிட்டரில் சார்ஜ் அண்ட் எனர்ஜி ஸ்டோர் ஆகிருக்கும். ஆஃப் பண்ணாலுமே அதில் ப்ரொடியூஸ் ஆகிட்டுருக்கும். எக்ஸாம்பிள் டிவி. நம்ம டிவி ஆஃப் பண்ணாலுமே பேக்ஸில் நம்ம டக்குன்னு போய் கை வைக்கக்கூடாது. ஏன்னா அதில் பவர் எனர்ஜி அண்டு சார்ஜ் ப்ரொடியூஸ் ஆகிட்டுருக்கும். ஸோ அப்படி நம்ம கையை வச்சோம்னா அது ஷாக் அடிச்சிடும். சரியா? ஸோ 4 பாயிண்ட் இருக்கும். 3 மார்க் கொஸ்டின். பொறுமையாக பாருங்கள். ஓகே, தேங்க்யூ.